ஆண்டவர் இரட்சகமாகிய இயேசு நாமத்தினால இந்த புதிய வருட ஆராதனைக்கு நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारे परमेश्वर उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को इस नए साल के आराधना में आप सबों को हम स्वागत करते हैं. इमट्टुम கர்த்தர் நமக்கு உதவி செய்த எபெனேசராய் இருக்கிறார். यहाँ तक हमें मदद किया, सहायता किया एबेनेजर है. வருகிற புதிய வருடத்திலும் நம்முடைய தேவன் யெகோவா ஈரா இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். इस नए साल में भी परमेश्वर हमारे लिए यहोवा ईरे करके हमें अगुवाई करेंगे. हालेलुया. हालेलुया. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबों को आशीषित करें. इतने வருடம் நம்ம புது வருட ஆராதனையை ரொம்ப உற்சாகமாய் கொண்டாடி வந்திருக்கிறோம். इतने सालों से हमने नए साल के आराधना को बहुत ही उत्साहित से मनाते हुए आए हैं. குடும்பமாய் சபையாய் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம். हम पूरे परिवार मिलकर कलीसिया मिलकर हम आराधना किया करते थे. ஆனா இந்த வருடத்துல பார்க்கும்போது ஒரு பயத்தோடு தான் நம்ம புதிய வருடத்துக்குள் நுழைகிறோம். लेकिन इस साल जो है हम एकदम एक डर के साथ ही हम प्रवेश कर रहे हैं. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியவில்லை. हम नहीं जानते हैं कि क्या होने वाला है. गवर्नमेंट உடைய அந்த காரியங்களும் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாய் போய் கொண்டிருக்கிறது. सरकार की कार्य भी थोड़ा अलग तरीका से जा रही है. ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அல்ல, முழு உலகமும் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ऐसा नहीं कि एक जगह पर दो जगह पर ऐसा हो रहा है करके, लेकिन पूरे दुनिया भर में ऐसे ही कार्य है. மிகவும் ஒரு கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். हम बिल्कुल एक अंतिम समय में आ चुके हैं. அந்த புத்தாண்டு அந்த உற்சாகமே இல்லாத ஒரு புத்தாண்டா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். एक नई साल करके वो उत्साहित है ही नहीं, लेकिन हम नई साल में मना रहे हैं. பட் ஆண்டவருடைய பிள்ளைகள நமக்கு தேவன் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார். लेकिन परमेश्वर के संतान हमारे लिए परमेश्वर ही हमारी आशा है. இந்த 2022 ஆண்டு எப்படி இருக்க போகிறது? इस 2022 कैसा होने वाला है? எப்படி இருந்தாலும் कैसे भी हो, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். हमारा प्रभु हमारे साथ रहते हैं. ஆமென். आमीन. வசனத்தை வாசிப்போமா? आइए वचन को हम पढ़ेंगे क्या? யெசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह नबी की किताब 41வது அதிகாரம் 41 की ओर हम पलटें. அதுல 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். उसका 10वीं आयत को हम पढ़ना चाहते हैं. யெசாயா 41ல 10. यशायाह नबी 41 का 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். मत डर क्योंकि मैं तेरे संग हूँ. திகையாதே, நான் உன் தேவன். इधर उधर मत ताक क्योंकि मैं तेरा परमेश्वर हूँ. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். मैं तुझे दृढ़ करूंगा और तेरी सहायता करूंगा, अपने धर्मीय दाहिने हाथ से मैं तुझे संभाले रहूंगा. ஆமென். आमीन. இந்த வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். इस वचन के लिए परमेश्वर को धन्यवाद करें क्या? ஒரு பயத்தோடு புதிய வருஷத்துக்கு ஒரு கால் எடுத்து வைக்க போகிறோம். एक डर के साथ हम नए साल में प्रवेश करने वाले हैं. ஆனா இந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கும் போது लेकिन जब इस वचन को हम विश्वास करें, கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं நீ பயப்படாதே, तो डरो मत. இந்த புதிய வருடத்திலே इस नई साल में நான் உன்னுடனே मैं இருக்கிறேன். तेरे संग रहूंगा. திகையாதே, तू इधर उधर ताक मत, நான் உன் தேவன். मैं तेरा परमेश्वर हूँ. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் என்னோடு இருக்க போகிறார். यानी परमेश्वर हमारे संग रहेंगे. இந்த புதிய வருடத்துல யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. इस नए साल में कोई भी हमारे साथ रहें या ना रहें, ஏனென்றால் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீவர், நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது சளி பிடித்துக்குது என்றாலும் முன்னாடிலாம் நிறைய பேர் வந்து நம்மளை பார்ப்பாங்க, விசிட் பண்ணுவாங்க. अगर पहले जैसे कि ज़माने में तो क्या होता है, यदि किसी का फीवर है या कुछ कोल्ड हो गया तो जरूर लोग आकर हमें पूछताछ करेंगे. ஆனா இப்போ நமக்கு ஃபீவர், உடம்பு சரியில்லைன்னு வெளியே சொல்வதற்கே நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. लेकिन आजकल ऐसा समय पर हम आ चुके हैं कि यदि हमारे लिए फीवर है या कुछ तबीयत खराब है तो बाहर बोलना ही हम डर लगता है. நம்ம சொன்னாலும் நம்மளை பார்க்கிறதுக்கு யாரும் வராத சூழ்நிலையா இருக்கிறது. यदि कोई हम कहते हैं तो बस सारे लोग डर जाते हैं, नहीं आते हमें मिलने, हमसे मिलने. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, लेकिन परमेश्वर का वचन कहता है, நான் உன்னுடனே இருக்கிறேன். मैं तेरे संग रहूंगा. हालेलुया. हालेलुया. ராஜாதி ராஜா, राजाओं का राजा, கர்த்தாதி கர்த்தர், प्रभुओं का प्रभु, சர்வ வல்லமையுள்ள தேவன், सर्वशक्तिमान परमेश्वर, அவர் நம்முடன் இருக்கிறார். वो हमारे संग है. எவ்வளவு பெரிய பாக்கியம். ये कितना बड़ा सौभाग्य है. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? और एक वचन को पढ़ेंगे. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல यूहन्ना रचित सुसमाचार 14 अध्याय में அதுல 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 18वें अध्याय वचन को पढ़ना चाहते हैं. யோவான் 14ல 18 நான் வாசிக்கும்போது, यूहन्ना का 14 का 18 में, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில்
வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, मैं तुम्हारे पास आता हूँ. ஆமென். ஆமென். இந்த நாட்கள நம்ம ஒரு தனிமையான ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். आजकल ऐसा समय है हम बिल्कुल अकेलेपन में हो जाते हैं. யாரும் பக்கத்துல வர மாட்டேங்கறாங்க. कोई हमारे पास नहीं आते हैं. புதிய வருஷம் எப்படி இருக்க போதோ தெரியாது. नई साल भी इस साल भी कैसा होने वाला पता नहीं है. ஆனா ஒன்னு தெரியும், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறாரு. लेकिन प्रभु एक बात को हमें बताते हैं, वो हम जानते हैं. நான் உன்னை அனாதையா விட போறதில்ல. मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा. ஆமென். आमीन. உங்களிடத்தில் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैं तुम्हारे पास आता हूँ करके प्रभु कहते हैं. அப்ப நான் தனிமையில இல்லை. इसका मतलब हम अकेला में नहीं है. நான் எதை குறித்து சோர்ந்து போகிறதில்லை. मैं किसी के प्रति हम निराश नहीं होते हैं. மனிதர்கள் வரலாம் போகலாம். मनुष्य आते हैं जाते हैं. ஆனால் எப்பொழுது என்னோட கூட இருக்கிறவர் என் தேவன், அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். लेकिन हमेशा मेरे साथ रहते, मेरे संग रहते हैं, वो परमेश्वर इम्मानुवेल है. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். वो प्रभु हमें कहते हैं, मैं तुम्हें ना तो छोड़ता ना तो त्यागता हूँ. ஆமென். आमीन. அவர் நல்ல தேவன் பாருங்க. कितना अच्छा परमेश्वर வேதத்துல देखिए. நீங்க பார்க்கும்போது நிறைய வசனங்கள் நம்ம வாசிக்க முடியும். बाइबल में हर हम देखते हैं तो ऐसे कई वचन को हम पढ़ सकते हैं. தேவன் நம்மோட கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है. ஆமென். आमीन. விசுவாசிக்கிறீங்களா? क्या विश्वास करते हैं? புதிய வருடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்ய வேண்டிய கூடிய ஒரு வசனம். इस नई साल में हम हर एक व्यक्ति इस तरह हमें अंगीकार करना चाहिए अपने मुंह से, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். मेरा प्रभु मेरे साथ है. என் போக்கிலும் என் வரத்திலும் मेरे आने जाने में, என்னோட கையிட்டு செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் मेरे हाथ के हर एक कार्य में அவர் என்னோட கூட वो இருக்கிறார். मेरे संग है. நீ பயப்படாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவன். तू डरो मत, मैं तेरा परमेश्वर हूँ करके उन्होंने कहा है. திகையாதே, तू इधर उधर मत ताक, நானே உன் தேவன். मैं ही तेरा परमेश्वर हूँ. ஹalleluya. हालेलुया. சில வசனங்களை வாசிப்போமா? और कुछ वचन को हम पढ़ेंगे क्या? முதலாவதாக எஸ்ஐயா 61 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். यशायाह नबी की 61 अध्याय के और हम पलटें. அதுல 1வது வசனத்தை நான் पहला வாசிக்கிறேன். आयत को हम पढ़ेंगे. எஸ்ஐயா 61:1. यशायाह नबी 61 का 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். प्रभु यहोवा का आत्मा मुझ पर है. ஆமென். आमीन. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன தேவன் जो परमेश्वर ने कहा मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, தன்னுடைய ஆவியை என் மேல இருக்கும்படி தங்கும்படி அவர் கிருபை செய்கிறார். वो यहोवा परमेश्वर क्या करते हैं? अपनी आत्मा को मुझ पर उंडेलते हैं, मेरे अंदर रहने के लिए दे देते हैं. ஹalleluya. हालेलुया. இந்த புதிய வருடத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? इस नई साल में परमेश्वर जो देते हैं वो बड़ी आगे वायदा क्या है? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். यहोवा का आत्मा मुझ पर है. ஆமென். आमीन. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். यहोवा का आत्मा मुझ पर है. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது यदि परमेश्वर की आत्मा मुझ पर है तो இந்த 2020 ஆண்டுல ये 2022 का इस साल में ஆவியானவர் என்னை நடத்துகிறார். पवित्र आत्मा मुझे अगुवाई ஆவியோட करेंगे. கண்ட்ரோலுக்குள்ள நான் இருக்க போகிறேன். हम पवित्र आत्मा की कंट्रोल में रहेंगे. ஆவியானவர் என்னை டைரக்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். पवित्र आत्मा मुझे अगुवाई करेंगे. ஆமென். आमीन. கடைசி நாட்கள வந்திருக்கிறோம். इस अंतिम समय में हम आ चुके हैं. மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவியை தருகிறவராய் இருக்கிறார். हर एक मांस के ऊपर मैं अपने आत्मा को उंडेलूंगा करके प्रभु ने कहा है. ஆமென். आमीन. சவுல் கழுதையை தான் தேடி வந்தாருங்க. सவுल राजा जो पहले में अपने गधा को ही ढूंढ कर आया था, ஆனா அவர் ரிட்டர்ன் போகும்போது எப்படி தெரியுமா போனாரு? लेकिन वो वापस लौटते वक्त कैसा गया है? தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல இருக்கிறார். परमेश्वर की आत्मा उनके ऊपर था. ஆமென். आमीन. ஒருவேளை இந்த நாட்களில நீங்க ஏதோ ஒரு காரியத்தை இங்க தொலைத்தது போல நீங்க தேடி அடைந்து கொண்டிருக்கலாம். शायद इन दिनों में ऐसा आप सவுल के समान कुछ चीजों को खो चुके हैं, उसे ढूंढने में आप लग जाते क्यों ना हो. நான் விசுவாசிக்கிறேன். लेकिन हम विश्वास करते இது புதிய हैं ஆண்டில் इस नई साल में கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். परमेश्वर की आत्मा आपको अगुवाई करेंगे. ஆமென். आमीन. நீங்கள் எதிர்பார்க்காத जो आप नहीं उसके लिए एक्सपेक्टेशन नहीं करते हैं, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு यानी आप सोच भी नहीं कर सकते हैं, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ऐसे पवित्र आत्मा की अधीन में, पवित्र आत्मा के राज्य में परमेश्वर आपको अगुवाई करेंगे. நீங்கள் अनाதை அல்ல. आप अनाथ नहीं நீங்க है. திக்கற்றவளாக அல்ல. आप अनाथ नहीं है. நீங்க தனிமையில அல்ல. आप अकेला में नहीं है. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். परमेश्वर की आत्मा आपके ऊपर है. ஆமென். आमीन. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே जब यीशु मसीह की बपतिस्मा हुआ तुरंत ही ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போனார். पवित्र आत्मा ने उसे वनांतर में लेकर गए. ஆமென். आमीन.
தானியேல் பாபிலோன்ல தான் இருக்கிறாரு. दानियल बाबिलोन में था, ஆனா அவருக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததா. लेकिन उनके अंदर श्रेष्ठ आत्मा था. அங்க விக்கிர ஆராதனை சூழ்ந்திருக்கிறது. जरूर वहां पर चारों तरफ मूर्ति पूजाएं भरे रहते थे. ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நிறைந்திருக்கிறார்கள். जो परमेश्वर को नहीं जानते थे ऐसे लोगों के बीच में वो रहते थे. அதன் மத்தியில தானியேல் இருக்கிறார். उनके बीच में वो रहते हैं. ஆனா அவருக்கு மேல இருந்தது விசேஷித்த ஆவியாருடைய வரங்கள் இருந்துச்சு. लेकिन दानियेल के अंदर था जो श्रेष्ठ पवित्र आत्मा. இது தான் கர்த்தர் செய்ய போகிற ஒரு அற்புதம் இந்த புதிய यदि ஆண்டில். परमेश्वर की नई अद्भुत है इस नए साल में हमारे लिए. கொரோனா ஒமிக்ரான் பல வைரஸ்கள் பரகி கொண்டிருக்கிறது. कोरोना है, ओमिक्रॉन है, ऐसे कई वायरस हमारे बीचों में है. அதன் மத்தியில उसके बीचों में நான் இருக்கும்போது जब हम रहते हैं, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். पवित्र आत्मा परमेश्वर की आत्मा मुझ में वास करते हैं. ஆமென். आमेन. ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கையிடப்பட வேண்டும். हर एक दिन हमें इसे अंगीकार करना चाहिए. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். परमेश्वर की यहोवा की आत्मा मेरे ऊपर है. ஆமென். आमेन. வசனத்தை வாசிக்கும்போது जिसे वचन में पढ़ते हैं तो கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். क्योंकि परमेश्वर ने मुझे अभिषेकित किया है. आमेन. ஆச்சரியமான ஒரு வசனம் பாருங்களேன். कितने आश्चर्य की वचन है. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். परमेश्वर की आत्मा मुझ में है. எல்லாரும் சொல்லுவோம் हम सब அறிக்கையிடுவோம். कहें क्या? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். यहोवा की आत्मा मुझ पर है. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். यहोवा की आत्मा मुझ पर है. நான் தனிமையில இல்லை. हम अकेला में नहीं है. இரண்டாவதாக दूसरा, ஆதியாகமம் 39 அதிகாரத்துல उत्पत्ति 29वीं अध्याय में அதுல இரண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது दूसरा आयत को हम पढ़ते हैं. उत्पत्ति ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதுல இரண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது चैप्टर 39 का दूसरा आयत को हम கர்த்தர் पढ़ेंगे. யோசேப்போடு இருந்தார். यहोवा परमेश्वर यूसुफ के साथ रहा. ஆமென். आमीन. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். और यहोवा उसके संग था. ஹalleluya. हालेलुया. யாருடன் கூட இருக்கிறார்? यहोवा परमेश्वर यहाँ पर किसके संग थे? யோசேப்போடு கூட இருக்கிறார். यूसुफ के संग. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். कितनी आश्चर्य है. இவன் நினைச்சா என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சகோதரர்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பார்கள் என்று சொல்லி. यूसुफ ने सोचा होगा मेरी माँ बाप मेरी और भाई लोग मेरे लिए सहायता करेंगे. ஆனாலும் இல்லங்க. लेकिन ऐसा नहीं था. சொந்த ஃபேமிலி சொந்த சகோதரர்கள் அவனை குழியில போட்டாங்க, திருப்பி எடுத்தாங்க, எகிப்திற்கு வித்து போட்டாங்க. उनके खुद के भाई लोग इनको गड्ढे में डाल दिया, फिर उठाया और मिस्र देश में जाने वालों के पास उन्हें भेज दिया. இப்போ அந்நிய நாட்டுல இருக்கிறாரு. अब ये अन्य देश में है. அங்க யாருமே கூட இல்லைன்னு நினைக்கிறானா? वहां पर कोई नहीं है उनके साथ. இல்ல. ऐसा कुछ नहीं. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். यहोवा परमेश्वर यूसुफ के साथ थे. அதே அதிகாரத்துல 21 வசனத்தை வாசிக்கும்போது उसी अध्याय में 21वीं आयत में हम पढ़ते हैं. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். पर यहोवा यूसुफ के संग संग रहा और उस पर करुणा की और बंदगृह के दौरे दारोग के अनुग्रह की दृष्टि उस पर हुई. 23 வசனத்துல கர்த்தர் அவனோடு இருந்தபடியினா 23वें वचन में यूसुफ के वश में जो कुछ था उसमें से बंदगृह के दारोगर के कोई भी वस्तु देखनी ना पड़ती थी क्योंकि यहोवा यूसुफ के साथ था. ஆமென். आमीन. அங்க போத்திபார் வீட்ல இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். जब यूसुफ पोतीबार के घर में था वहां पर भी परमेश्वर उसके साथ था. இப்ப சிறைச்சாலையில போட்டாங்க. अब उनको बंदगृह में डाला गया है. அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். वहां पर भी परमेश्वर उनके साथ है. உலகம் உங்க மேல பொய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு வச்சிருக்கலாம். ये संसार आपके विरोध में झूठे गवाह बोल सकते हैं. உலகம் உங்களை வெளிவர கூடாதபடி ஒரு இடத்துல உங்களை நசுக்கி இருக்கலாம். अगर आप बाहर नहीं आ सके करके दुनिया आपको एक ही जगह पर दबाते क्यों ना हो. ஒரு சிறைச்சாலையில் போல அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். शायद एक बंदगृह के समान की जगह पे आप रहते क्यों ना हो. யோசேப்பு நினைச்சிருப்பான், यूसुफ ने सोचा होगा நான் எங்க சொந்த ஊர்ல இருந்தாவது எனக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்திருப்பாங்களே. यदि मैं अपने देश में होता तो कम से कम मुझे जामीन के लिए तो लोग आते होंगे. நான் இப்ப வேற நாட்டுல இருக்கிறேன். लेकिन मैं अन्य देश में हूँ. உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா? मेरे मदद करने के लिए कोई नहीं है क्या. ஆனா கர்த்தர் அவனோடு கூட लेकिन இருந்தார். यहोवा परमेश्वर उसके साथ था. हालेलुया. 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் यहोवा என்பதை परमेश्वर आपके साथ है. நீங்க உணர போறீங்க. आप इसे जानेंगे, நீங்க பார்க்க போறீங்க. आप देखेंगे, நீங்க அனுபவிக்க आप போறீங்க. अनुभव करेंगे. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். यहोवा परमेश्वर आपके साथ உங்க है. கையும் காலும் கட்டப்பட்டிருக்கலாம். आपके हाथ और पैर बांधे हुए क्यों ना हो.
நாலு சுவரும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். चारों तरफ आपका दीवार बंद क्यों ना हो, உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கலாம். आपके सारे जो आपकी जो कुछ है वो सारे चीजों को लोग आपसे अलग करते क्यों ना हो, உங்களுடைய சுதந்திரத்தை பறித்திருக்கலாம். आपकी स्वतंत्रता को लोग अलग करते क्यों ना हो, உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். आपकी छुटकारा नहीं भी हो, அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? उस परिस्थिति के बीचों में भी परमेश्वर आपके साथ है. எஸ், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். वैसे ये प्रभु हमारे संग है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. மூன்றாவதாக பார்க்கும்போது तीसरे कार्य को देखेंगे. யோசுவா எழுதின புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். यहोशू की किताब की ओर हम पलटे. 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். पहला अध्याय. அதுக்கு முந்தின அதிகாரத்துல பார்க்கும்போது யோசுவா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், அவரை மரித்து விட்டார். उसके पीछे अध्याय में जब हम देखते हैं मूसा जो था बड़ा नेता था, वो मर चुका था. இப்ப ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப அழுது புலம்பிட்டு இருக்காங்க, மோசேக்காக துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. अब सारे लोग मूसा के चलते बहुत ही दुख उठा रहे थे. இப்ப அடுத்து அவங்க கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். अब इनकी कानान की ओर प्रवेश करना है. இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துவதற்கு யார் இருக்கிறா? इतने लाखों लोगों को अगुवाई करने के लिए कौन है? யோசுவா எனக்கு என்ன உட்கார்ந்து இருக்கிறாரு. यहोशू यहाँ पर बैठे हैं. ஏன்னா யோசுவாவுக்கு தெரியும் இந்த ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல. क्योंकि यहोशू जानता था ये लोग साधारण लोग नहीं है. வணங்கா கழுத்துள்ளவர்கள். ये तो कठिन लोग हैं. இந்த ஜனங்கள் மோசேவே முறுமுறுத்தார்கள். ये लोग मूसा के विरोध ही कुड़कुड़ाते थे. மோசஸ் யாரு? वो मूसा कौन था? தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். परमेश्वर की ओर से बुलाया हुआ था. தேவனுடைய மகிமையை பார்த்தவர். परमेश्वर की महिमा को उन्होंने देखा था. தேவனை முகமுகமாய் தரிசித்தவர். परमेश्वर को आमने सामने वो देखा था. செங்கடலை இரண்டாக பிளந்தவர். वो लाल समुद्र को दो बहा है. இவ்வளவு பெரிய வல்லமுடைய தலைவரையே இந்த ஜனங்க எதிர்த்தார்களே. इतने बड़े सामर्थ्य नेता को भी ये लोग विरोध किए थे. நம்ம யாரப்பா என்று சொல்லிட்டு எனக்கு என்ன தனிமையில உட்கார்ந்தாரு. हम कौन हो सकते हैं करके यहोशू ने अकेला में बैठा था. ஆனா கர்த்தர் இப்ப யோசுவாட்ட பேசுறாரு. लेकिन प्रभु ने यहोशू से बातें करी. என்ன பேசுறாரு தெரியுமா? क्या बोला? 5ஆம் வசனத்துல क्या कहते थे परमेश्वर ने 5वें आयत में? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடவும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तेरे जीवन पर कोई तेरे सामने टकर ना सकेगा, जैसा मैं मूसा के संग रहा वैसे ही तेरे संग भी रहूंगा. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. और ना तो मैं तुझे धोखा दूंगा और ना तुझको छोड़ूंगा. கர்த்தர் என்ன சொல்றாரு? प्रभु ने क्या कहा? நீ அநாதை அல்ல. तू अनाथ नहीं है. நீ அநாதை அல்ல. तू अनाथ नहीं है. தனிமையில அல்ல. तू अकेला में नहीं है. நான் மோசேயோட எப்படி இருந்தனோ जैसे मैं मूसा के संग रहा அதே போல நான் உன் கூட இருப்பேன். वैसे ही तेरे संग भी रहूंगा. இவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா? कितने बहुत ही एक आश्चर्य है. மோசஸ் யாரு, யோசுவா யாருங்க? मूसा कौन था या यहोशू कौन था? எதற்குமே சம்பந்தம் இல்லைன்னு கூட சொல்லிக் கொண்டிருக்கலாம். अगर कोई भी दोनों का संबंध नहीं करके भी कह सकते हैं. ஆனா கர்த்தர் சொல்றாரு, लेकिन प्रभु ने कहा மோசேயோட இருந்தது போலவே நான் யோசுவா உன்னோட கூட இருப்பேன். जैसा मैंने मूसा के संग रहा वैसे यहोशू मैं तेरे संग भी रहूंगा. யோசுவாவோட கூட இருந்த தேவன் இன்னைக்கு நம்மோட கூட இருப்பா. यहोशू के संग रहा वो परमेश्वर आज हमारे संग है. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. मैं ना तो तुझे धोखा दूंगा ना तो तुझे हालेलुया. छोड़ूंगा. பலம் आमीन. கொண்டு திடமனதராயிரு. तू बलवंत हो जाओ, दृढ़ हो जाओ, ஆமென். தைரியமாயிரு. धैर्य हो जाओ, விசுவாசத்துல இரு. विश्वास में रहो. நான் உன்னோட கூட मैं இருக்கேன். तेरे संग हूँ. நீ தனிமையில அல்ல. तो अकेला में नहीं நீ है. தனிமையில அல்ல. तो अकेला में நீ नहीं है. நினைக்கிறேன் கர்த்தரால நான் அழைக்கப்படல நினைக்கிறீங்களா? आप सोचते हैं क्या मैं तो परमेश्वर की ओर से बुलाया हुआ नहीं हूँ? நான் அந்த ஊழியக்காரர் போல இல்ல, நான் அந்த தேவ மனுஷனை போல இல்ல, எனக்கு அவ்வளவு பரிசுத்தம் இல்ல நினைக்கிறீங்களா? क्या आप इस तरह सोचते हैं क्या मैं उस परमेश्वर के दास के समान नहीं हूँ, उस सेवक के समान नहीं हूँ, उस उनके समान मैं पवित्र नहीं हूँ करके सोचते हैं क्या? எனக்கு அந்த தகுதி இல்ல நினைக்கிறீங்களா? मेरे लिए वो योग्यता नहीं करके सोचते हैं क्या? எனக்கு அந்த டாலன்ட் இல்ல நினைக்கிறீங்களா? मेरे लिए वो टैलेंट नहीं करके सोचते हैं क्या? இல்லவே இல்ல. ऐसा कुछ கர்த்தர் உங்களை नहीं है. நேசிக்கிறார். प्रभु आपसे प्यार करता அவர் है. உங்களோட கூட இருக்கிறார். वो आपके संग है. உங்களையும் எடுத்து பயன்படுத்த அவர் आपको भी விரும்புகிறார். उठाकर वो इस्तेमाल करने के लिए वो तैयार रहते हैं. இந்த புதிய ஆண்டிலே इस नए साल में கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். प्रभु आपके संग है. கடந்த சில வருடத்துல பார்க்கும்போது அநேக பெரிய பெரிய நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் நம்மளை விட்டு கடந்து போயிட்டாங்க. पिछले कुछ समय में देखते हैं तो हमसे कितने अच्छे अच्छे परमेश्वर के दास लोग हमें छोड़कर चले गए हैं. அந்த இடத்துல எல்லாம் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. अब वहाँ एक खालीपन पड़ा हुआ है. நம்ம நினைக்கிறோம் அவங்க எல்லாம் போயிட்டாங்களே. हम सोच सकते हैं अरे ये सब तो चले गए.
அவங்க கூட இருந்த அதே தேவன் இன்னைக்கு நம்மோட கூட இருக்கிறார். उनके साथ जो था परमेश्वर वो आज हमारे संग भी है. ஹalleluya. हालेलूया. நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा. உன்னோடு கூட मैं இருக்கிறேன். तेरे संग रहूंगा. ஹalleluya. हालेलूया. அடுத்ததாக ஒரு வாசிப்போமா? आगे एक वचन को पढ़ेंगे. நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். नीति वचन 15वीं आयत की और हम पलटें. அதுல 3வது வசனத்தை வாசிக்கும்போது तीसरा आयत को हम पढ़ेंगे. நீதிமொழிகள் 15ல 3 नीति वचन 15 का 3 को हम पढ़ेंगे. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. यहोवा की आंखें सब स्थानों में लगी रहती हैं, वह बुरे भले दोनों को देखती रहती है. நான் உங்களை திக்கற்றலாக விடேன். मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा. எப்படி தெரியுங்களா? कैसा? இந்த புதிய வருடத்துல इस नए साल में கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க यहोवा की आंखें सब स्थानों में यानी मुझ पर लगी रहती है. ஆமென். आमीन. கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்குமா? यहोवा की आंखें मेरी और ताकती रहती है. நம்முடைய அம்மா அப்பா ஒரு லெவலுக்கு தான் நம்ம நோக்கி பார்க்க முடியும். हमारे माँ बाप कुछ ही उनकी वो हमें देखभाल करते हैं, लेकिन उसके लिए भी सीमा होती है. அதுக்கு அப்புறம் முடியாது அவங்களால. उसके बाद वो नहीं कर सकते हैं. மோசேஸ் பிறந்த உடனே जैसे मूसा के जन्म हुआ उसके बाद 3 மாசம் அவங்க அம்மா எப்படியோ அவனை வளர்த்தாங்க. 3 महीने तक उसकी माँ ने किसी तरह उसको पाला. அதுக்கு அப்புறம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அது பிள்ளைய. उसके बाद उस बच्चे को संभाल नहीं पा रही थी. எல்லாமே ஒரு லெவல் தாங்க. सारे चीजें तो एक सीमा होती है सब चीज का. அது பெற்றோர்கள் பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைய பக்கத்துல இருந்தாலும் சரி, यदि वो माँ बाप बच्चों को देखने की कार्य क्यों ना हो, ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்கறதா இருந்தாலும் சரி, यदि आपकी बच्चे आप माँ बाप को देखने वाले कार्य क्यों ना हो, எல்லாமே ஒரு கண்ட்ரோல் குள்ள தான் सब போகுது. चीजें एक सीमा हो जाती है. அதுக்கு அப்புறம் முடியலையே. उसके बाद नहीं हो पाया. ஆனா கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டே लेकिन இருக்கிறது. यहोवा की आंखें मेरी और लगी रहती है. நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा. எங்கு போனாலும், आप जहाँ जाए क्यों ना எந்த हो, சூழ்நிலையில இருந்தாலும், किसी भी परिस्थिति में भी, எந்த இடத்துல இருந்தாலும், कहाँ रहते क्यों ना हो, கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே यहोवा இருக்கிறது. की आंखें आपके ऊपर लगी रहती है. யார் உங்களை பார்க்கறாங்களோ இல்லையோ, कोई भी व्यक्ति आपके ऊपर नजर रखते या नहीं, ஆனா கர்த்தர் என்னை நோக்கி பார்த்துட்டே लेकिन यहोवा இருக்கிறார். परमेश्वर मेरी और ताकते रहते हैं. அவருடைய பார்வை ஒன்று எனக்கு போதுங்க. उनका नजर मेरे लिए काफी है. அழகான கண்கள் என்னை கண்டதாலே तेरे खूबसूरत आंखें मुझे देखा, इसीलिए முடிந்ததென்று நினைத்தேன், ஆனா முடியல. लेकिन मैंने सोचा था मैं जब खत्म हो चुका है करके, लेकिन ऐसा नहीं हुआ. எல்லாம் கைவிட்டாங்க நினைச்சேன், ஆனா இல்லங்க. मैंने सोचा सब लोग मुझे छोड़ दिया है, लेकिन ऐसा नहीं है. நான் தகுதி இல்ல நினைச்சேன். मैंने सोचा मेरे अंदर कोई योग्यता नहीं है, அந்த அழகான கண்கள் என்னை நோக்கி பார்த்தது. लेकिन वो खूबसूरत आंखें ने मुझे देखा है. ஆமென். आमीन. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் कैसे भी परिस्थिति में கர்த்தர் क्यों என்னை ना हो, நோக்கி பார்க்கிறார். प्रभु मेरी ओर ताकते रहते हैं. ஆமென். என் வாஞ்சியை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. मेरे अंदर की ओर ताकते रहते हैं. உங்க இருதயத்தின் காரியத்தை நோக்கி பார்த்துட்டு आपके இருக்காரு. हृदय को देखते हैं, உங்க பலவீனங்களை நோக்கி பார்த்துட்டு आपकी இருக்காரு. बलहीनता को देखते हैं, உங்க அலச்சலை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். आपकी इधर उधर आप दौड़ते हैं उसे देखते हैं. ஹalleluya. 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 हालेलुया. ஆகாருடைய வனாந்திர நேரத்துல ஆபிரகாம் பார்க்கல, ஆனா கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. हाजिरा जब वनांतर में जा रही थी, अब्राहम ने तो उसको ऊपर कोई ध्यान नहीं दिया, लेकिन परमेश्वर ने हाजिरा को देखा. ஆமென். आमीन. ஐந்ததாக और पांचवे कार्य, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा. சங்கீதம் 118வது சங்கீதத்துல भजन 118 में அதுல 6வது வசனத்தை வாசிப்போம். 6 आयत को हम पढ़ेंगे. சங்கீதம் 118ல் 6. 118 का 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படே. यहोवा मेरी ओर है, मैं ना डरूंगा. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? मनुष्य मेरा क्या कर सकता है? आमीन. आमीन. 7வது வசனத்துல 7 में எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். यहोवा मेरी और मेरे सहायकों में है. ஆமென். आमीन. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். यहोवा मेरे संग है. கர்த்தர் என் பக்கத்துல, என் பட்சத்தில், அதாவது என் சைடுல இருக்கிறாராங்க. यहोवा मेरी और है, मेरे पक्ष में है. ஆமென். आमीन. உங்க பக்கத்துல யார் இருக்கறா? आपके पक्ष में कौन है? யாருமே இல்லையா? कोई नहीं है क्या? இருக்க வேண்டியவங்க போயிட்டாங்களா? जिनको होना चाहिए वो नहीं है क्या? எத்தனையோ தடவை வருந்தி வருந்தி கூப்பிடலாம், பக்கத்துல நில்லுங்க பக்கத்துல நில்லுங்கன்னு. कितने बार आप उन्हें बुलाते होंगे, कहते होंगे मेरे पास रहो, मेरे पास रहो. யாருமே நிக்கலங்க. कोई नहीं நிக்க வேண்டியவங்க நிக்கல. जिनको खड़ी होना चाहिए वो भी नहीं है. நிப்பேன்னு சொன்னவங்களும் நிக்க முடியல. जिन्होंने कहा मैं हूँगा वो भी नहीं है. பரவாயில்ல. कोई बात नहीं.
நெருக்கத்திலிருந்து நீங்க நோக்கி கூப்பிட்டு இருக்கீங்க. जब आप संकट की ओर से प्रभु की ओर पुकारे हैं, கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார். यहोवा आपकी ओर है. ஹalleluya. हालेलुया. வலது புறத்துல இருந்து आपकी दाहिने ओर खड़े உங்க होकर இடது புறத்திலே இருக்கிறார். आपकी भाई भी है, உங்களுக்கு முன்பாகவும் இருக்கிறார். आपके आगे भी है, உங்களுக்கு பின்பாகவும் आपके இருக்கிறார். पीछे भी है, உங்களை சுற்றிலும் இருக்கிறார். आपकी चारों तरफ घेर लिया है. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். यहोवा मेरी ओर है, நான் பயப்படேன். मैं ना डरूंगा. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? मनुष्य मेरा क्या कर सकता है? கர்த்தருடைய அக்கினி உங்களை சுற்றி இருக்கிறது. परमेश्वर की आग आपके चारों तरफ है. ஆமென். आमीन. ஆறாவதாக और छठवें कार्य நியாயாதிபதிகள் புத்தகம் न्यायों की किताब அது 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 6 अध्याय का और हम पलटें. அதுல கிதியோனை குறித்து நம்ம வாசிக்கும் போது यहाँ पर गिदियोन के बारे में हम पढ़ते हैं. न्यायों की किताब 6 अध्याय அதுல 12ஆம் வசனத்தை வாசிப்போம். अध्याय 6 का 12वीं आयत को हम पढ़ें. उसको यहोवा के दूत ने दर्शन देकर कहा, हे सूरवीर सूरमा, यहोवा तेरे संग है. ஆமென். आमीन. கர்த்தருடைய தூதர் என்ன சொல்றாரு? यहोवा का स्वर्गदूत क्या कहता है? ஏ பராக்கிரமசாலியே, हे सूरवीर सूरमा, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். यहोवा तेरे संग है, உன்னை திக்கற்றலாக விடு. मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा. கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். यहोवा तेरे संग है. கிதியோன் கேக்குறாரு, இதெல்லாம் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. गिदोन पूछता है, ये इतने सारे परेशानियां में हम लोग हैं. நானு என் குடும்பம் எல்லாம் ரொம்ப எளிய குடும்பங்க. मैं और मेरी घराने तो बहुत ही दीन है. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, लेकिन प्रभु ने कहा, நீ தான் பராக்கிரமசாலி. तू ही सूरवीर நான் सूरमा உன் கூட है, இருக்கிறேன். क्योंकि मैं तेरे संग हूँ. கர்த்தர் என் கூட இருந்தார்னா यदि परमेश्वर मेरे संग है तो ஒரு பெரிய பலன் இருக்கிறது. वो बहुत बड़ा बल है. ஹalleluya. हालेलुया. நான் தான் பராக்கிரமசாலி. मैं ही सूरवीर सूरमा हूँ. இத்தனை நாள் கிதியோன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்? इतने दिनों से गिदोन ने क्या सोचा था? நானு என் ஃபேமிலி, என் பிறப்பு, என்னோட வாழ்க்கை, என்னோட படிப்பு எல்லாமே ஜீரோ நினைச்சிட்டு இருந்தான். मैं और मेरे परिवार, मेरा पढ़ाई, मेरा अनुभव, मेरा सब चीजें, टैलेंट, सब कुछ जीरो है. ஆனா எப்ப கர்த்தர் உன்னோட இருக்கிறாருங்கிற வார்த்தை வந்த பிறகு, लेकिन जब उनके पास ये वचन आ पहुंचा है, परमेश्वर तेरे संग है करके, அவனுக்குள்ள ஒரு பலன் வந்துருச்சு. उसके अंदर एक बल आया, தைரியம் வந்துருச்சு. एक धैर्य आया, விசுவாசம் एक வந்துருச்சு. विश्वास आया. இதுவரையும் எதை பார்த்து பயந்துட்டு இருந்தானோ, आज तक जिस चीज को देखकर वो डर रहा था, அதை எதிர்த்து நின்று போரிடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். उसे सामना करने के लिए, युद्ध करने के लिए उनके विरोध परमेश्वर ने बल दिया. ஆமென். आमीन. ஏனென்றால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். क्योंकि यहोवा उसके साथ थे. हालेलुया. हालेलुया. अनेक சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பி இருக்கலாம். आपके विरोध में कई शत्रु खड़े क्यों ना हो. கிதியோனை போல ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கலாம். गिदोन के समान आप भी पूछते होंगे कि क्यों मेरे साथ ऐसा हो रहा है, क्यों मेरे जीवन में. பட் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். लेकिन परमेश्वर आपके संग है, इस बात को आप जानिए. ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். एक नई बल को प्राप्त करिए, தைரியம் உங்களுக்கு வரும். एक धैर्य आ जाती है. ஆண்டவருக்காக நிப்பீங்க. आप परमेश्वर के लिए खड़े रहेंगे, சத்துருக்களை மேற்கொள்வீர்கள். अपने शत्रुओं को आप प्रबल करेंगे. யெகோவா ஷாலோம் என்கிற ஒரு சமாதானத்தின் ஒரு சூழ்நிலையை, ஒரு காரியத்தை அந்த இடத்துல கொண்டு வர முடியும் உங்களால. उन लोगों के बीच में, आपके शत्रुओं के बीच में यहोवा शालेम करके एक नई अनुभव का पाएंगे, ऐसे परिस्थिति को आप बदल डालेंगे. அதான் கிதியோன் செய்தார். यही यहाँ पर गिदोन ने किया है. யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்ட அந்த பலிபீடத்தை. यहोवा शालम करके उन्होंने उस जगह का नाम रखा था. ஹalleluya. हालेलुया. நான் உங்களை திக்கற்றவராக விடேன். मैं तुझे अनाथ नहीं நான் छोड़ूंगा, உன்னோடு கூட मैं இருக்கிறேன். तेरे संग रहूंगा. ஆதியாகமம் 26 அதிகாரத்துல 7ாவதாக उत्पत्ति 7वीं कार्य, उत्पत्ति 26 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 26वीं आयत का और हम पलटें. அதை 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28वीं आयत को हम पढ़ेंगे. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ. उन्होंने कहा, हमने तो प्रत्यक्ष देखा है कि यहोवा तेरे साथ रहता है. ஹalleluya. हालेलुया. எதிராளி கூட சொல்லுவாங்க ஒரு நாள் உங்களை பார்த்து. आपका बैर भी आपसे देखकर कहेंगे, உங்களை எதிர்த்தவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க. आपकी विरोध करने वाले आपसे कहेंगे, என்ன சொல்லுவாங்க? क्या कहेंगे? எப்பா நிச்சயமாவே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார்யா. वो कहेंगे, निश्चय ही यहोवा तेरे साथ है. ஆமென். आमीन. நிச்சயம் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். और प्रत्यक्ष उन्होंने कहेंगे, हमने देखा यहोवा तेरे साथ रहता है करके. சில சமயத்துல நம்ம கூட அதை புரிந்து கொள்ள மாட்டோம். कई बार हम समझ नहीं पाते हैं, ஆனா எதிராளிகளுக்கு புரிஞ்சிருச்சு. हमारे बैरी वो जानते हैं. என்ன புரிஞ்சிருச்சு? क्या समझते हैं? அப்பா இவன் கூட கர்த்தர் இருக்கிறார்யா. हे, इनके साथ, इन लोगों के साथ तो यहोवा परमेश्वर है. ஆமென்.
ஆமென். ஹalleluya. ஹalleluya. இத்தனை நாள் அவன் மிரட்டிட்டு உருட்டிக்கிட்டு ஈசாக்கு அங்க இங்க அனுப்பிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான். इतने दिनों से इसहाक इधर उधर दौड़ता रहा और घूमता रहा, ஆனா ஒரு இடம் வந்துச்சு. लेकिन एक जगह पर वो आया. அந்த இடத்துல தான் தெரிஞ்சிச்சு, இல்ல 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 இவங்க கூட யாரோ இருக்கிறாங்க, அது மிகப்பெரிய சக்தி இவங்க கூட இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொண்டார்கள். तब वहां के लोग समझ लिया ये तो साधारण नहीं है, इनके साथ तो कोई है, यानी एक परमेश्वर है. இந்த புதிய ஆண்டுல इस नए साल में நீங்க அனாதை அல்ல, आप अनाथ नहीं हैं. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை எல்லாரும் ஜனங்களும் ஒரு நாள் அறிக்கையிட பண்ணுவார்கள். परमेश्वर यहोवा आपके साथ है करके एक दिन सारे लोग अंगीकार करेंगे. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. எட்டாவதாக आठवीं कार्य டியூட்டானமி உபாகமும் 31வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். व्यवस्था विवरण उसका 31वीं अध्याय का और हम पलटें. அதை 8வது வசனத்தை வாசிக்கும்போது 8वीं आयत को, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னுடனே இருப்பார். और तेरे आगे आगे चलने वाला यहोवा है, वह तेरे संग रहेगा. ஆமென். व्यवस्था विवरण 31 का 8. 8वीं आयत को हम पढ़ते हैं. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், और तेरे आगे आगे चलने वाला यहोवा है, அவர் உன்னுடனே இருக்கிறார். वह तेरे संग रहेगा. ஹalleluya. हालेलुया. மோசேயோட வயசு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவருடைய ஊழியம் எல்லாம் முடிவடைய போகிறது. जब मूसा का सारा उनकी सेवा पूरा हो चुका है, அப்ப அவர் சொல்லுகிறாரு, तब उन्होंने कहा பயப்படாதீங்க, तुम लोग डरिए मत, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். यहोवा तेरे संग है. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். यहोवा तेरे आगे आगे चलते हैं. பலம் கொண்டு திடமனதா இருங்கள். आप बल पाकर दृढ़ हो जाइए. ஆமென். आमीन. நீங்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ताकि आप उस देश को स्वतंत्र करेंगे. சத்துருக்கள் எல்லாம் விழுந்து போகிறார்கள். सारे शत्रु गिर जाएंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. புதிய ஆண்டுல பல சத்துருக்களுடைய கிரியைகள், திட்டங்கள், பிளான்கள், பல காரியங்கள் அங்க நடைபெற்று இருக்கிறது நான் பார்க்க முடியுது. इस साल में हम देख सकते हैं शत्रुओं की कई कार्यों को, इधर उधर वो कितना कार्य करते हैं, सब हम देखते हैं. என்ன செய்ய போகுதுன்னு என்று தெரியாத சூழ்நிலையில हम क्या करेंगे नहीं पता है हमें, வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், यहोवा तेरे आगे आगे चलने वाला है, அவர் உன்னுடனே वो இருப்பார். तेरे संग रहेगा, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. और ना तो तुझे धोखा देगा और ना छोड़ நீ देगा. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். इसीलिए मत डर और तेरा मन कच्चा ना हो. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அவர் மேகஸ்தம்பமாக, वो मेघ की कंबा के समान, அக்கினி ஸ்தம்பமாக, आग की कंबा के அவர் समान, யுத்தத்தில் வல்லவராக, वो युद्ध करने में सामर्थ्य है, அவர் யோசனையில் பெரியவராக वो योजनाओं में महान है, உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். आपके आगे चलते हैं, வழிகளை திறக்குகிறவர் आपके लिए रास्ता को खोलेंगे, உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். आपके आगे चल रहे हैं. செங்கடலை பிளக்கிறவர், जिसने लाल समुद्र को भागा है, யோர்தானை பிளக்க போகிறவர், यर्दन को उन्होंने दो भागा है, உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். आपके आगे आगे चलते हैं. பயப்படாதீங்க. आप डरिए मत. ஒன்பதாவதாக और 9वीं कार्य இயேசு यीशु मसीह லாசரு வீட்டுக்கு வந்தார். लाजर के घर पर आए थे. எந்த லாசரு சுகவீனமாய் போனாரோ, जो लाजरस बीमार पड़ा, எந்த லாசரு மரித்து விட்டாங்க, जो लाजर अब मर गया है, இப்ப அவங்க வீட்ல ரெண்டே ரெண்டு சகோதரிகள், अभी उसके घर पे दो बहनें थे, மார்த்தாள் and மரியாள். मार्ता और मरियम. ஒரே ஒரு தம்பி இறந்து போயிட்டாங்க, எவ்வளவு கவலையா இருக்கும் एक இல்லையா? ही भाई था, वो मर गया है, कितनी वो चिंतित होंगे. அவங்களோட பேரண்ட்ஸ் குறித்து வேதாகமம் எழுதல. उनके माँ बाप के प्रति बाइबल में नहीं लिखा गया. பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு அனாதைன்னு தான் சொல்லுவாங்களே இந்த உலகம். यदि माँ बाप नहीं है तो ये संसार हमें कहती है अनाथ है இப்ப हम. அந்த வீட்ல இருக்கிற அந்த பையனும் இறந்துட்டான். अब वो जो घर का जो एक ही बेटा था वो भी मर गया है. யார் வருவாங்க வீட்டுக்கு? अभी कौन आएंगे? இப்ப அவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய எதிர்காலம் கேள்விக்குறியா தான் இருக்கு. उनका भविष्य ही अभी एक सवाल हो गया. ஆனா அந்த வீட்டுக்கு யார் வரா? लेकिन उस घर पर कौन आए थे? இயேசு வருகிறார். प्रभु यीशु आए थे. हालेलुया. हालेलुया. இயேசு வருகிறார். यीशु मसीह आए थे. உங்க வீட்டுக்கு இயேசு வருகிறார். आपके घर पर यीशु मसीह आएंगे உங்க வீட்ல வாசம் பண்ண முடியா இயேசு வருகிறார். ताकि आपके साथ आपके घर पर रहें, वास करने के लिए प्रभु यीशु मसीह आएंगे. அந்த வீட்ல மரண வாசனை வீசி கொண்டிருந்தது உண்மைதான். जिस घर पे मृत्यु का वो स्मेल आ रहा था, ஆனா இப்பொழுது लेकिन अब जो है அபிஷேக தைலத்தின் வாசனையை கர்த்தர் அந்த வீட்ல வீச பண்ண போகிறார். अभिषेक की परफ्यूम को प्रभु वहां पर डाले थे. आमेन. அந்த சோகமான அந்த வீடு, जो दुख से भरा हुआ घर जो है, கண்ணீரின் பாதையில போய் கொண்டிருந்த அந்த வீடு, जो आंसुओं के बीच में गुजरती है वो घर, எல்லாமே இழந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த வீடு, जिस समय सोच रहे थे लोग सब कुछ हमने खो दिया करके, இப்ப எல்லாவற்றையும் அவர் மீண்டும்
ரெட்டத்தனையாய் திருப்பி கொடுக்கிறதுக்கு இயேசு வந்து கொண்டிருக்கிறார். लेकिन उन सारे चीजों को 2 गुना वापस लौटाने के लिए प्रभु यीशु मसीह उस घर पर पहुंचे थे. மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் இயேசு வந்து मरा கொண்டிருக்கிறார். हुआ कार्य को जिलाने के लिए प्रभु यीशु मसीह आए थे. மரித்த வீட்ல இப்போது ஒரு விருந்து நடக்கிறது நாம் பார்க்கிறோம். जहां पर मृत्यु था उसी घर पर अब यहाँ पर एक फीस्ट होते हुए हम देखते हैं. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடு, मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा, உன்னோடு கூட मैं இருக்கிறேன். तेरे संग रहूंगा. ஒருவேளை இயேசு வருவதற்கு அங்க 2 நாள் 4 நாள் லேட் ஆனது போல காணப்படலாம். यदि यीशु मसीह वहां पहुंचने के लिए 4 दिन देर लग गया जैसा लगता क्यों ना हो, ஆனா வந்தது உண்மை தானே. लेकिन यीशु मसीह आ गए थे. ये सच है ना? அற்புதம் செய்தது உண்மை தானே. अद्भुत किया है, ये सच है ना? அதே போல இந்த புதிய ஆண்டுல वैसे इस नए साल में भी அவங்களை திக்கற்றவர்களாக விடு, मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा, நான் உன்னோடு கூட मैं இருக்கிறேன். तेरे संग रहूंगा, மகிமையை காட்ட போகிறேன். अपनी महिमा को प्रकट करूंगा. ஆமென். आमीन. கடைசியாகவும் 10ஆவதாகவும் और 10वीं कार्य, அநேக நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். कई लोग हम अपने बच्चों के प्रति चिंतित करते हैं. நம்முடைய பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? हमारे बच्चों का भविष्य कैसा होगा? ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க. सारे स्कूल बंद हो चुका है. அநேக பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு போய் படிக்க முடியாத ஒரு காரியம். कई लोग बाहर जाकर पढ़ाई नहीं कर पाते हैं. எல்லாம் போன்லயே தான் பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்காங்க. सब कुछ फोन पे ही बैठे हुए हैं. பிள்ளையோட எதிர்காலம் என்ன செய்ய போறாரோ ஒரு கேள்வி கூட இருக்கலாம். बच्चों की भविष्य कैसा होगा करके हम सोचे होंगे. ஆனா வசனத்தை வாசிப்போமா? लेकिन वचन कहती है 1 சாமுவேல் 2 அதிகாரத்தை पहला सामुएल 2 आयत में, அதுல 21 வசனத்தை வாசிக்கும்போது, पहला सामुएल 2 अध्याय का 1 சாமுவேல் 2:21 வாசிக்கும்போது पढ़ते हैं, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். यहोवा ने हन्ना की सुधि ली और वह गर्भवती हुई और उसके 3 बेटे और 2 बेटियां उत्पन्न हुई. आमीन. और बालक शामुएल यहोवा के संग रहता हुआ बढ़ता गया. ஹல்லேலூயா. हालेलुया. சாமுவேல் எங்கு வளர்ந்தார்? सामुएल कहां पर बढ़ा था? கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தார். यहोवा की संग रहता और वहां पर बढ़ता गया. அங்க அவங்க அம்மா இல்ல, அவங்க அப்பா இல்ல, वहां पर उनकी माँ बाप नहीं थे. யார் அவனை வளர்க்கறாங்க? कौन उसको बढ़ाया? ஏலி தாத்தாவும் இறந்துட்டாரு. एली दादा भी मर चुके थे. அவனோட பிள்ளைகளும் அங்க இல்ல. उनके बच्चे भी वहां नहीं है. கர்த்தருடைய சமூகத்துல வளரும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். यहोवा के उपस्थिति में, यहोवा के सम्मुख में परमेश्वर सामुएल को बढ़ाया. அப்பா அம்மா இல்ல, சாமுவேல் திக்கற்றவளாக அங்க விடவில்லை கர்த்தர். माँ बाप जरूर वहां पर नहीं थे सामुएल के साथ, लेकिन परमेश्वर उनको अनाथ नहीं छोड़ा. எங்கு வளருகிறான்? कहां पर उन्होंने बढ़ा? கர்த்தருடைய சமூகத்திலே அங்க வளர்கிறத பாருங்க. यहोवा के संग. கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார். यहोवा परमेश्वर सामुएल के साथ रहा. ஹல்லேலூயா. हालेलुया. 3 அதிகாரத்துல 19 வசனத்தை வாசிக்கும்போது, 3 अध्याय में 19वीं आयत में हम पढ़ते हैं, சாமுவேல் வளர்ந்தான், शामुएल बड़ा होता गया கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். और यहोवा उसके संग रहा. ஆமென். आमीन. அவனை திக்கற்றவனாக விடு. मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा. ஈவன் அவங்க அம்மாவோ அப்பாவோ சாமுவேலை வளர்க்கறத காட்டிலும் கர்த்தர் நேர்த்தியாய் அவனை வளர்த்தார். यदि सामुएल की माँ बाप उन्हें जैसे उन्हें पालन पोषण करेंगे, उससे बढ़कर यहोवा परमेश्वर ने उनको पालन पोषण किया है. ஏனென்றால் வசனம் சொல்கிறது கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார். आमीन. क्योंकि वचन कहता है कि यहोवा परमेश्वर सामुएल के संग रहा. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃபை குறித்து நான் ஒரு காரியத்தை சொல்றேன். श्रेष्ठता से आपके बच्चों की कार्य को हम कहना चाहते हैं. இந்த சாமுவேலை குறித்து தான் வேதாகமம் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. इस सामुएल के प्रति ही बाइबल में बहुत सुंदर तरीका से लिखा हुआ है. சாமுவேலுக்கு பிரதர் சிஸ்டர் அவங்கள பத்தி ஒண்ணுமே டீடைல் இல்லையே. लेकिन सामुएल के भाई बहनों के प्रति कुछ कार्य नहीं है. இந்த டிஃபரண்ட் என்ன தெரியுங்களா? यहाँ पर ये अंतर क्या है? சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில வளர்ந்தார். क्योंकि सामुएल परमेश्वर के सम्मुख में बढ़ा. இன்னும் சொல்ல போனா சாமுவேல் தேவ ஆலயத்துல வளர்ந்தார். यानी कहते हैं तो सामुएल परमेश्वर के भवन में बढ़ता गया. தயவு செய்து कृपया உங்களுடைய பிள்ளைகளை अपने बच्चों को சபையோடு ஊழியக்காரர்களோடு எப்பொழுதும் தொடர்பில் இருக்கும்படியாய் வைத்துக் கொள்ளுங்கள். कलीसियाओं के साथ और सेवक लोगों के साथ एक रिश्ते में ही बने रहने के लिए कोशिश करिए. அது நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். वो जरूर आपके बच्चों के लिए बहुत बड़ा आशीष को ले आएगी. இந்த காரியம் ஒன்று தான் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் என்பதில் நான் உறுதியாக சொல்ல முடியும். इस बात ही, ये कार्य ही आपके बच्चों को सुरक्षित रखे ही करके हम निश्चय कह सकते हैं. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அப்பா இல்ல தீமோத்தேயு, ஆனா பவுலோட இணைந்துட்டாரு, பெரிய அப்போஸ்தலராய் மாறிட்டார். नया नियम में देखते हैं तो तीमुथियुस
जिनके पापा नहीं थे लेकिन उन्होंने शाऊल के साथ जोड़ा, बस परमेश्वर ने उनको बड़ा बना लिया। அதே போல உங்கள் பிள்ளைகளை वैसे ही आपके बच्चों को எப்பொழுதும் हमेशा ஊழியக்காரர்களோடு, सेवक लोगों के साथ, அவங்க குடும்பத்தோடு, उनके परिवार के साथ, ஊழியத்திற்கு தொடர்புடைய ஒரு காரியத்துல, सेवकाई की उस कार्य में ही, விசேஷமாக உங்களுடைய சபையோடு विशेषता से आपकी कलीसियाओं के साथ எப்பொழுதும் தொடர்புல இருக்க முடியாது வைத்துக் கொள்ளுங்க. हमेशा एक जुड़े रहने के लिए आप उनको सिखा दीजिए। சபையில் நடக்கிற ஊழியங்கள் ஆராதனைக்குல, कलीसिया की सारी सेवकायों में, आराधनाओं में, சபையில் நடக்கிற எல்லா வேலைகளிலும் कलीसिया के हर एक कार्य में உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அதுல தொடர்புல இருக்க முடியாது வைத்துக் आपके கொள்ளுங்க. बच्चे हमेशा उसमें संबंध रहे। கர்த்தர் அவனோட கூட இருப்பார். यहोवा परमेश्वर उसके साथ थे, சாமுவேலோட கூட இருந்ததே सामुएल के साथ था परमेश्वर, நம்மோட பிள்ளைகளோட கூட இருப்பார். हमारे बच्चों के संग भी रहेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। 10 காரியங்களை பார்த்தோம். हम 10 कार्य को देखा है। நான் உங்களை திக்கற்றவளாக விடு, मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा, நீங்க பயப்படாதே, आप डरो मत, நான் உன் தேவன், मैं तेरा परमेश्वर हूँ, நான் உன்னோட கூட मैं இருப்பேன். तेरे संग रहूंगा। ஜெபம் பண்ணுவோமா? आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. भला परमेश्वर, हम धन्यवाद के दिल से तेरी आराधना करते हैं, स्तुति करते हैं। இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களோட கூட இருந்து நடத்தினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். प्रभु, इस पिछले साल में हमारे संग रहकर हमें अगुवाई किया, धन्यवाद करते இந்த हैं। 2022 ஆண்டை நீர் எங்களுக்காக ஏற்படுத்தினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். इस 2022 इस साल को भी हमारे लिए आपने नियुक्त किया, धन्यवाद करते हैं। अच्छा, இந்த ஆண்டு நாங்கள் பல கேள்விகளோடு நாங்கள் என்டர் ஆகிறோம் சுவாமி. इस साल में हम कई सवालों के साथ हम प्रवेश करते हैं, ஆனா அதே சமயத்துல लेकिन साथ ही நீர் எங்க இந்த நாளிலே கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். आज हमारे लिए आपने जो दिया है उस वचन के लिए धन्यवाद करते हैं। நாங்க தனிமையில அல்ல, हम अकेला नहीं है खुदा, நீர் எங்களோட கூட இருக்கிறீங்க, आप हमारे संग हैं, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद करते हैं खुदा। வேதத்துல வாசித்த ஒவ்வொரு வார்த்தைக்காக, அவருடைய அனுபவத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். बाइबल में हमने पढ़े थे हर एक वचन के लिए, उनके अनुभव के लिए हम धन्यवाद करते हैं खुदा। அந்த அதே விசுவாசத்தை, அனுபவத்தை எங்க வாழ்க்கையில நீங்க தாருங்க ராஜா. वही विश्वास का अनुभव को हमारे जीवन में भी देख खुदा। நீங்க கூட இருக்கிறதுக்காக, எங்க மேல இருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை आप ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे संग है, हमारे साथ है, हम तेरा धन्यवाद करते हैं। ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்வீர். इसे हर एक दिन हम अनुभव करने पाए, हमें अनुग्रह कर खुदा। புதிய ஆண்டில इस नए साल में இந்த வசனங்கள் எங்களோட வாழ்க்கையில அது ஜீவனாயும் வெளிவரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ये सारे वचन हमारे अंदर एक जीवन बनकर निकले खुदावन। ஆமென். आमीन। இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் आकाश और पृथ्वी टल जाएगी, இந்த வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. लेकिन तेरा वचन कभी नहीं टलेगा। முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். हम पूरे बल से, पूरे हृदय से विश्वास करते हैं। நீர் எங்களோட கூட இருக்கிறதுக்காக आप हमारे संग रहते हैं, धन्यवाद राजा, நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद। உம்முடைய இனிய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். तेरे प्रभु मीठे समूह के लिए धन्यवाद करते हैं। எங்களை ஆசீர்வதித்து हमें आशीषित कर। எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்து. सारा आदर महिमा जलाल तुझे देते हैं। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, जीवित परमेश्वर। ஆமென். आमीन, आमीन, आमीन। Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க திக்கற்றவளாக இல்லை, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். आप सबों को धन्यवाद करते हैं। आप अनाथ नहीं है, परमेश्वर आपके संग है। We wish you all a happy and blessed new year.